ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குரூப் 4 2026க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன்னா நான் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து கிட்டத்தட்ட தமிழில் வந்து நான் வந்து ஒரு 80 கொஷின் கிட்ட போடுறேன். மேக்ஸு 15 தான் போடுறேன். இதுக்கப்புறம் என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு. அதில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக நானும் சரி, ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷனில் வந்து நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் நிறைய நேரம் படிப்பேன். ரொம்ப நேரம் படிப்பேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் கூட நான் படிப்பேன். ஆனால் என்னோடய மார்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மென்டார் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீ நல்லா படிக்கிற, ஆனால் உன்னோட ஸ்கோரிங் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நீ என்ன தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீயே பாரு. அவங்க ஒரு விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து அவங்க சொன்னதில் எனக்கு ஒன்று வந்து தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாமே நல்லா படிப்போம். ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம எடுக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அப்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லியும் அட்டன் பண்ணணும். ஓகே. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப மஸ்ட்டு. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணுறது அது ஓகே. ஆனால் நம்ம படிப்போம். ஆனால் நம்ம அது வந்து ஒரு சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ மார்னிங் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, ஈவினிங் வரைக்கும் இப்போ ஆஃப்டர்நூன் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைக்கிள் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த சைக்கிள் முடிச்சிட்ட உடனே, அதுக்கப்புறம் இந்த சைக்கிளே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் ஒன்று கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா பாருங்கள். இல்லை நான் பழைய மாதிரி படிக்கிறேன்னா அந்த மாதிரியும் படிங்க. நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா என்னோடய டைமிங் எப்படின்னா, நான் வந்து இருங்க இங்கே பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 4:00 எழுந்துச்சி 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படிப்பேங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 9:00 ஆர் 9:30 அது வரைக்கும் 1:00 அது வந்து நான் ஜிஎஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 2:30 to 4:00 ஆர் 4:30 ஓகே. இதில் வந்து நான் மேக்ஸ் சால்வ் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பிரேக்னே அப்படின்னா நான் கயனிக்கு போவேன். ஓகேங்களா? அங்கே வந்து சில ஒர்க்லாம் இருக்கும், மாடுலாம் கட்டுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 6:00 இருந்து 7:00 வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன் அண்ட் தென் நோட்ஸும் நான் எடுப்பேன். எனக்கு வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எனக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஆக்சுவலாக நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எனக்கு ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம், இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம். அது வந்து எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பிரேக் போட்டுட்டு, இப்போ நான் காலையிலேருந்து இங்கே பாருங்கள், காலையிலேருந்து இந்த ஈவினிங் வரைக்கும் படித்தேன் இல்லையா, அதவே நான் ரிவிஷன் பண்ணுவேன். இது வந்து புதுசாக படிக்கும்போது இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? நான் படிக்கிறேன்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த ரிவிஷன் கண்டிப்பாக மஸ்ட்டு. இன்னொரு விஷயம் அப்படின்னு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி உள்ளார என்ட்ரு ஆகும்போது அந்த சிலபஸ் 5 சிலபஸ் இருக்கும்போது அது சுத்தமாக எனக்கு புரியாது அந்த சிலபஸ்ஸு. அது புரியவே கொஞ்ச நாள் ஆச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு சுத்தமாக புரியாது ஒரு சிலபஸ்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது தான் ஓகே இது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும்னு உங்களுக்காக தோணும். ஓகே, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து மார்க் வரல, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றீங்கன்னா இந்த சைக்கிள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன், நீங்கள் படிங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி படிக்கணும் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் படித்தது எல்லாமே ஒரு சண்டே வந்து டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாங்க இதை டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் பண்ணணும். டெலிகிராம்லேயோ இல்லை நெட்லேயோ பிடிஎஃப் நிறைய இருக்குது, நீங்கள் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுக்குறேன், இந்த வீக்கில் இது படிங்க அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு சண்டே ஒரு டெஸ்ட்டு மாதிரி நம்ம வைக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நான் வந்து பிடிஎஃப்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, வெளியே அவுட் ஆஃப் சோர்ஸ் அந்த எவ்வளவோ நெட்டில் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டாக வைக்கிறேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, இது ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், நான் அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது இப்படி பண்ணலாம், அது ஓகே தான் எங்களுக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம இது வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க நான் கமெண்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன் என்னோடய படிக்கிறதுவே. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது தாங்க நம்ம பெரிய மேஜர் ரோலே பண்ணுறது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது தான் இன்னும் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து புரிய வரும். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அது பிரெயினே உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு அதுவே வந்துடும். இது நீங்கள் பண்ணும்போது தெரியாது, போக 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 மட்டும்தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு வரும், டைம் கன்சூமிங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். இன்னொரு, நான் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் இல்லையா, அங்கே வந்து எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு மென்டார் தான், ஒரு சார் தான், அவர் வந்து சொன்னார், இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்கிறோன்னா அதில் பிடிஎஃப் இருக்குங்களா, அந்த பிடிஎஃப்பில் இப்போ வந்து ஒரு பெரியாரோட பத்திரிக்கை இருக்குன்னா அதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குமா, அந்த 4 ஆப்ஷன்லேயுமே அங்கவே இது எப்போ வந்துச்சு, இந்த நியூஸ் பேப்பர் எதுக்கானது, அஃபிஷியல் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? அந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கே பாயிண்ட் எழுதியிருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம அந்த கொஷின் பேப்பர்லேயே ரைட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப, அது நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதை விட டபுளாக வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல எஃபர்ட் கிடைக்கும். இது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது விஷயம் இது. அதனால தான் என்னால் இந்த 1 இயரில் டிஎன்பிசி படித்து ஓரளவுக்கு நான் நல்ல குட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் காரணம். ஓகேங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 6 to 12 முடிச்சிருங்க. ஓகே, இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு எடிஷன் இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம நெட்லேயே வந்து 2003 எடிஷன் வரைக்கும் இருக்கும் புக்கு, அது வரைக்கும் படிங்க. சிலபஸ் என்ன ஓரியன்டாக இருக்கோ அது வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிலபஸ் இந்த தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு மெயின்ஸில் இந்த குரூப் 2ல் வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 51 கொஷின் பேப்பர் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதனோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே பாருங்கள், எப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தமிழ் வந்து இப்போ வந்து புக்கு ஃபுல்லாக அவுட் ஆஃப் சோர்ஸ் போய் கண்டிப்பாக படிக்கவே முடியாது. அது ஓரளவுக்கு தான் நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா? எல்லாமே ஆட்சி சொல் அகராதி அந்த புக்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள்.
இப்போ எவ்வளவோ டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு தமிழ் வந்து எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ நானும் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? எங்கெங்கலாம் சோர்சஸ் இருக்கோ, இப்போ டெஸ்ட் பேட்ச் நானும் ஜாயின் பண்ணா, அந்த கொஸ்டின் பேப்பர உங்களுக்கு டெலிகிராமில அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னா சொல்லுங்க. நான் அது எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து தமிழுக்கான இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, மேக்ஸுக்கு வாங்க. ஸோ மேக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 2026 தான் நம்மளுக்கு எக்ஸாம். கரெக்ட்டுங்களா? இது எப்போ நடக்கும்னு தெரியாது. நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு மேக்ஸு சுத்தமாக வரல. ஒரு 15 தான் நான் போடுறேன். அதுக்கு மேலே என்னால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்து கிட்ட, ஓகே, 3 மந்த்து கிட்ட 1 வீக்குக்கு ஒரு டாபிக். ஓகேங்களா? 1 வீக்குக்கு ஒரு டாபிக். இப்போ இந்த வீக் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனாக சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது? ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது? இருங்க ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது? ஓகே, அது சால்வ் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் வாங்க. இப்போது நான் 1 வீக்குன்னு சொல்லிட்டேன். அந்த 1 வீக்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போது ஒரு 3 மந்த்துக்கிட்ட மேக்ஸ் தாராளமாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ இந்தமாரி சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்குமே ஒரு 3 மந்த்துக்குள்ளே முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மேக்ஸு வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணணும். டெய்லியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? டாபிக் வைஸ் பார்க்குறீங்க, அதை அப்படியே சால்வ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறேங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் மேக்ஸு ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஒரு கான்செப்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அதில் ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும். நீங்கள் ஷார்ட்கட்டும் பார்ப்பீங்க. ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால், இப்போ இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சால்வ் பண்ணோன்னா ஸ்டெப்பு ரொம்ப போயிட்டே இருக்குது. அது யூஸ்ஃபுல் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்மளுக்கு இந்த கொஷின் ஷார்ட்கட்லேயே வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல சில கொஷின்ஸ்லாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த தப்பே இல்லை அதெல்லாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்களோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மேக்ஸ் இந்த சம் பார்த்த உடனே ஓகே இது இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். மேக்ஸ் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த மேக்ஸு ஈஸியாக நம்ம வந்து 25க்கு கண்டிப்பாக 21 ஆர் 22 கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுவீங்க. நல்ல மார்க் எடுப்பீங்க மேக்ஸில். நீங்கள் 1 டேயில் இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு டாபிக், நாளைக்கு ஒரு டாபிக் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், நல்லா டைம் எடுத்து ஒரு 3 மந்த்துக்கிட்ட டைம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக ஒவ்வொரு கொஷினாக அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வருவீங்களா? ஏன்னா கொஷின் எல்லாமே வேறு இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில். அப்படி இருக்கும்போது உங்களுக்காக தெரியும். ஓகே, இதுதான் நீங்கள் மேக்ஸை ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிஎஸ் போகிறோமா? ஜிஎஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 6 to 12 முடிக்கிறீங்க. ஜிஎஸ் முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு இதுக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இது நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிய வரும். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ்ஸுக்கும் ஓரளவுக்கு இதுவாகும். இப்போ நீங்கள் வர ஜிஎஸ் எல்லாமே எப்படி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் தென் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகுதுங்களா?
அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 to 12 நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு ஓகே, அவுட் ஆஃப் சோர்ஸ்னு இருக்கா, இப்போ வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அதனோட புக்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில். அண்ட் தென் ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அந்த பிரகதீஷோட பப்ளிகேஷன் எல்லாமே நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பிடிஎஃப்பாக இருக்குது, அது பாருங்கள், அதில் படிங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் வாங்க. ஓகே, அவுட் ஆஃப் சோர்ஸ் வாங்க. அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறேன், நான் 6 to 12 நல்லா படிச்சிட்டேன், எத்திக்ஸ் புக்லாம் இருக்குது அதெல்லாம் படிக்கணும், எத்திக்ஸ்லாம் படிச்சுட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் வரணும். ஓகே, இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் வரும்போது எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு எடுத்திங்கன்னா அதில் வந்து என்ன டாப்பிக்லாம் படிக்கணும்னு நான் அதுவும் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அது பார்த்து படிங்க. ஓகேங்களா, நான் வந்து இந்த வீக்கில் கண்டிப்பாக தற்கால தமிழ்நாட்டு வரலாறு உங்களுக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நானும் அந்த புக்ஸ் இப்போ தான் படிக்கிறேன். ஸோ எடுத்த உடனே அப்படியே படிச்சுட்டே போயிட்டா அது வேலைக்கு ஆகாது. அதனால் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி, ஓகேங்களா, மார்க் பண்ணி உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக அது நான் இப்போ தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் வந்து என்னால் வீடியோஸ் வந்து போடல நேற்று. நான் அந்த 140 லெசன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா பிடிஎஃப், அது என்னால் அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒர்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெஃபர் பண்ணுறதுனால என்னால் டைம் கரெக்டாக என்னால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் வந்து இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, நிறைய பேர் வந்து வீடியோஸ்லேயும் என்னை கேட்டிருந்தீங்க, லெசன் எடுங்க. அதனால் சரி நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து அவுட் சோர்ஸுக்கு. அண்ட் ஸோ ஜிஎஸ் வந்து இப்படி தான் படிக்கணும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபினிஷ் பண்ணிவிட்டு 6 to 12 முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் முடிஞ்சால் ஓல்டு புக்கில் சில கண்டென்ட் இருக்குது, அதில் சில தெரியாத விஷயம்லாம் அதில் இருக்குங்க. உங்களால் முடிஞ்சால் அதை படிங்க. கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டால் படிக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இப்போ கொஷின்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அதனால படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 படிங்க. நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குங்களா, அந்த சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் ஜிஎஸ் படிக்கணும். இந்த ஜிஎஸ் சிலபஸ் ஓரியன்டாக படித்தா மட்டும்தான் உங்களால் ஜிஎஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஜிஎஸ்சில் மார்க் வரல அப்படின்றீங்கன்னா நீ ஸ்கூல் புக்கே 6 to 12 வந்து அப்படியே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வேலையே ஆகாது. கண்டிப்பாக வந்து பாலிட்டி இருக்கா, இப்போது அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன, சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, அது அந்த டாபிக் வைஸ் வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா அது டாபிக் வைஸ் படிக்கணும். யூனிட் 8 இருக்கா, அதுக்கு டாபிக் வைஸ் படிக்கணும். டாபிக் வைஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த இது ஜிஎஸ்சில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தென் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்குங்க இல்லையா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எனக்கு ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, யூடியூப்பில் சில வீடியோஸ் நான் பார்க்குறேன். அண்ட் தென் நீங்கள் இது கவர்மெண்ட்டோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்குங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சால் அதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள், நான் டெய்லியும் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அந்த கவர்மெண்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் என்ன தான் இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு படிக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அது டெய்லியும் படிக்கும்போது, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்போது கரண்ட் அஃபேர்ஸும் என்ன ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படித்து பாருங்கள். ஓகேங்களா, காலையிலையும் மதியானம் அந்தமாரி படிங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் வைங்க. இது வந்து ஏன்னா
எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டைலில் படிப்பீங்க. ஓகேங்களா? எனக்கு எப்படின்னே படிக்கவே தெரியல, எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்றவங்க நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சைக்கிள் ஃபாலோ பண்ண முடியுமா கேட்டால், ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டைலில் படிப்பீங்க. ஒரு சிலர் நைட் டைமு படிப்பீங்க. எனக்கு நைட் டைம்லாம் படிக்க எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நைட் டைம் படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதனால் நைட் டைம் நான் படிக்க மாட்டேங்க. உங்களுக்கு எப்படி? ஏன்னா ஒரு சிலர் வேலைக்கு போவீங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலை இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? தமிழாக இருக்கட்டும், மேக்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் ஜிஎஸ், அவுட்சோர்ஸ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா எப்படி படிக்கிறதுன்னு. இது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இப்போ ஒரு மார்னிங் ஒரு 4:00 எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான்லாம் வந்து எழுந்துக்கவே மாட்டேன் சுத்தமாக. அதெல்லாம் எனக்கு எப்படி ரொட்டீன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து என்ன பண்ணும், 4 மணிக்கு எழுப்பி விட்ரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம், ஒரு 2 மாதம் அந்த மாதிரி எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோங்க. படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த குரூப் 4 எப்படி போனது போகட்டும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விட்டுருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன, அதுக்கான பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப நேரம் வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. எல்லாரும் நல்லா படிக்கலாம். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டு தான். ஓகேங்களா? நானும் உங்களை மாதிரி தான் படிச்சுட்ருக்கேன். அது மீறியும் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு மோட்டிவாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது 4 விஷயம், அது எல்லாருக்குமே நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். ஓகேங்களா? நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் எனக்கு பண்ணுறீங்க. இது வரைக்கும் எனக்கு யாருமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கல. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நான் எந்த டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் அதனோட கொஷின்ஸும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே டெலிகிராமில் பிடிஎஃப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. குரூப் 2 அவுட்சோர்ஸ் புக் அது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் மெட்டீரியல் 2க்கும் 4க்கும் அண்ட் தென் 4க்கான ஜிஎஸ் அது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்டேட் பண்ணிட்டேன். ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் பிரகதீஷ் அதுவும் நான் பண்ணிட்டேன். அண்ட் தென் சமூக பொருளாதார வளர்ச்சி அந்த புக்கோட பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? டெய்லியும் ஓகேங்களா, இது டெலிகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். டெய்லியும் 1 ஸ்கீம் பார்த்துட்ருக்கோமா? ஓகே. இது வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து இது போட்டுட்ருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டேட் இது நம்ம படிச்சுடுவோம். கரெக்டுங்களா? ஆனால் சென்டரோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு சென்டரோட கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோவா தெரியாது. அந்த சென்டரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கே தேடினாலும் நம்ம இருக்காது. ஆனால் அது வந்து கரண்ட் அஃபேர்ஸாக போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? போத் சென்ட்ரல் ஸ்டேட் 2மே போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நான் சென்டர் தான் நிறைய போடுவேன். ஓகேங்களா? அப்போ தான் அது வந்து நம்ம என்னென்ன விஷயம் எனக்கும் அப்சர்வ் ஆகும், உங்களுக்கும் தெரிய வரும். ஓகேங்களா? அண்ட் தென் நியூஸ் பேப்பர் டெய்லி அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீக்குள்ளே தற்கால தமிழ்நாட்டு வரலாறு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புதுசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கீப் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், இப்படி பண்ணுங்க அப்படின்னு எதனா ஒரு சஜஷன் மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். லெசன் எடுங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு நான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேறு எதனா டெஸ்ட்டு எதனா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும், டெஸ்ட் போடுங்க அப்படின்னு அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?